ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மா உணவகம் இந்த பேரை கேட்டாலே யாரெல்லாம் மனசுக்குள்ள லிட்ரலா சிரிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க மட்டும் இந்த வீடியோவுக்கு லைக்கும் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளோட டாபிக் அம்மா உணவகம் தான். எத்தனையோ இளைஞர்களோட வயிற்று பசியை போக்குன ஒரு இடம். கையில் வெறும் 10 ரூபாய் இருந்தால் போதும், ஒரு நாள் முழுக்க, அதாவது 3 வேளையும், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், இந்த 3 வேளையும் திருப்தியாக சாப்பிட வச்ச ஒரு இடம்தான் அம்மா உணவகம். உணவோட முக்கியத்துவத்தை உணர வச்ச இடமும், பசியோட அந்த தன்மையை உணர வச்ச ஒரு இடமும் இரண்டும் சேர்ந்த ஒரே ஒரு இடம்தான் இந்த அம்மா உணவகம். இந்த உணவகத்தை பற்றி நான் பேசும்போது எனக்கே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஏன்னா இந்த உணவகத்தில் நானும் பல முறை சாப்பிட்ருக்கேன். வேலை வாய்ப்புக்காக நிறைய இடத்துல போய் தேடி அலையும் போது கையில் பணம் இல்லாமல் நான் இதே உணவகத்தில் எத்தனையோ நாள் என்னுடைய பசியை நான் போக்கியிருக்கேன். அப்படிப்பட்ட உணவகம் இன்னைக்கு திரும்பவும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு கேட்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம வயிறு நிறைய சாப்பிட்றோம், ஆனால் ஒரு காலத்தில் பசி இருக்கும்போது நம்ம பசியை போக்கின இடம் அம்மா உணவகம் தான். ஸோ அதை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ நான் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கேன். முக்கியமாக இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கேன். அது வேற யாரும் இல்லை, நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதல்வரான ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுக்கு தான் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி, இந்த ஒரு வார்த்தையை இன்று நாம சாதாரணமா கேட்கலாம். ஆனா ஒரு காலத்துல அந்த 1 ரூபாய் இட்லி ஆயிரக்கணக்கான மக்களின் பசியை அடக்கியது. தமிழ்நாட்டில் பல அரசியல் திட்டங்கள் வந்துச்சு, போயிடுச்சு. சில திட்டங்கள் தேர்தல் முடிந்ததும் மக்கள் மனசுல இருந்தே மறைந்தும் போயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு திட்டம் மட்டும் இன்னைக்கும் பலருடைய மனசுக்குள்ள உயிரோட இருக்கு. அது வெறும் திட்டம் இல்ல, அது பல ஏழை மக்களோட தினசரி வாழ்க்கை. அதுதான் அம்மா உணவகம். 2010க்கு அப்புறம் சென்னை வேகமாக வளர ஆரம்பிச்சது. பெரிய பில்டிங்ஸு, ஐடி கம்பெனிஸு, ஃப்ளைஓவர்ஸு, மால்ஸு, சிட்டி முழுக்க டெவலப்மெண்ட். ஆனால் அதே நேரத்தில் அந்த நகரத்தோட இன்னொரு முகமும் இருந்துச்சு. காலையில் 5 மணிக்கே எழுந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகும் தொழிலாளிகள், ஆட்டோ ஸ்டாண்டில் தூங்கிட்டு காலையில் வேலைக்காக காத்திருந்த டிரைவர்ஸு, வெளியூர்லேருந்து வந்து தினமும் சர்வேலுக்காக போராடிக்கிட்டு இருந்த கூலி வேலைக்காரங்க, இவர்களுக்கு எல்லாம் தினமும் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சாப்பாடு. ஒரு சாதாரண ஹோட்டலில் 2 இட்லி வாங்கணும்னா கூட 15லேருந்து 20 ரூபா வரை செலவாகும். மீல்ஸ் சாப்பிடணும்னா 50 ரூபாயில இருந்து 200 வரைக்கும் செலவாகும். ஆனால் ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பாதிக்கிற மனுஷன் ரூம் ரெண்டு, பஸ் சார்ஜு, வீட்டுக்கு அனுப்புகிற காசு, இதெல்லாம் கழிச்சு பிறகு அவனுக்கு மீதி எதுவுமே இருக்காது. பலர் காலையில் டீ மட்டும் குடிச்சிட்டு வேலைக்கு போவாங்க. மதியம் தண்ணீர் குடிச்சு பசியை அடக்குவாங்க. இரவு மட்டும் ஒரு வேளை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நகர வாழ்க்கை ஏழை மக்களை மெதுவாக நசுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவங்க தான் ஜெயலலிதா. அவங்கள பற்றி பலர் பல மாதிரி பேசுவாங்க. சிலருக்கு அவர் ஸ்ட்ரிக்ட் லீடர், சிலருக்கு பவர்ஃபுல் பொலிட்டிஷியன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, மக்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு என்பதை அவங்க ரொம்ப ஷார்ப்பா அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த அப்சர்வேஷன்ல இருந்து தான் பல வெல்ஃபேர் ஸ்கீம் உருவானது. அம்மா வாட்டர், அம்மா சால்ட், அம்மா பார்மசி, இப்படியே பல திட்டங்கள் வந்துச்சு. ஆனா அந்த எல்லா திட்டங்களையும் தாண்டி மக்களோட வயிற்றோட கனெக்ட் ஆன திட்டம் ஒன்று பிறக்க போயிட்டு இருந்துச்சு. 2012 சென்னை மாநகராட்சிக்குள்ள ஒரு முக்கியமான டிஸ்கஷன் நடந்ததாக பல ரிப்போர்ட் சொல்றது. டாபிக் என்னன்னா, குறைந்த விலைக்கு ஹைஜீனிக்கான சாப்பாடு கொடுக்க முடியுமா? ஏன்னா சிட்டியில வேலை செய்யற ஏழை மக்களோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமா போயிட்டே இருந்தது. அந்த டிஸ்கஷன்ல இருந்துதான் ஒரு ஐடியா உருவானது. யாரும் பட்டினியா இருக்கக்கூடாது. இந்த ஒரு தாட், அந்த தாட் தான் பின்னாடி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மக்கள் திட்டமா மாற காரணமா இருந்துச்சு. 2013 அந்த வருடம் தமிழ்நாடு முழுக்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேகமா பரவ ஆரம்பிச்சிச்சு. 1 ரூபாய்க்கு இட்லி கிடைக்கும். ஆரம்பத்துல பலருக்கும் இது நம்பவே முடியல. இது இம்பாசிபிள், இது எலெக்ஷன் ஸ்டண்ட், 1 ரூபாய்க்கு எப்படி குவாலிட்டி ஃபுட் தர முடியும் என்று எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. ஆனா அரசு சீரியஸா இருந்துச்சு. சென்னை மாநகராட்சியின் கீழ்ப்பகுதியில அம்மா உணவகம் திறக்கப்பட்டது. முதல் நாள் அந்த உணவகத்துக்கு வந்த மக்கள் மெனு போர்டு பார்த்ததும் லிட்டரலி ஷாக் ஆயிட்டாங்க.
இட்லி 1 ரூபா, சாம்பார் சாதம் 5 ரூபா, தயிர் சாதம் 3 ரூபா. அந்த பிரைசஸ் பார்த்தவுடன் பல ஏழை மக்களுக்கு அது ஒரு கனவு மாதிரி இருந்தது. சிலர் சாப்பிட வரல, பிரைஸ் உண்மையா என்று பார்க்க தான் வந்தாங்க. ஆனா சாப்பிட்ட பிறகு அவங்களோட ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இது நம்ம மாதிரி மக்களுக்கானது தான். அம்மா உணவகத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? அது வெறும் சீப் ஃபுட் கிடைக்கும் இடம் இல்லை, அது டிக்னிட்டி கொடுத்த இடம். அங்கே ஒரு லேபரர் சாப்பிட்ட பெஞ்சிலேயே ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கர் கூட உட்கார்ந்து சாப்பிடுவோம். யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. சிம்பிளான சாப்பாடு, ஆனால் வீட்டு சாப்பாடு மாதிரி டேஸ்ட்டு, கிளீனான என்விரான்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்து அம்மா உணவகம் வேகமாக மக்கள் மனசுக்குள்ள போயிடுச்சு. இந்த திட்டத்தில் இன்னொரு எமோஷனல் விஷயமும் இருந்துச்சு. அங்கே குக்கிங் மற்றும் மேனேஜ்மெண்ட் வேலைகளில் அதிகமான பெண்கள் வேலைக்கு எடுக்கப்பட்டாங்க. அதிலும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருந்த பெண்கள் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிளிங் விடோஸாக இருந்தாங்க, ஏழை குடும்ப பெண்கள் இருந்தாங்க. இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதாவது இந்த திட்டம் ஒரே நேரத்தில் 2 விஷயம் பண்ணுச்சு. பசியையும் குறைச்சிச்சு, பெண்களுக்கும் வேலையை கொடுத்துச்சு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் பின்னாடி இன்டர்வியூவில் சொன்ன வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. முன்னாடி நான் தினமும் சாப்பாட்டுக்காகவே வேலை பண்ணுவேன், அம்மா உணவகம் வந்த பிறகு என் குழந்தைக்கு காசு அனுப்ப முடிந்தது. அந்த ஒரு சென்டென்ஸ் தான் இந்த திட்டத்தோட இம்பேக்ட் என்ன என்பதை காட்டிச்சு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கிடைச்சாதான் அவன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க முடியும். கொஞ்ச நாளுக்குள்ளேயே அம்மா உணவகம் தமிழ்நாட்டை தாண்டி பேசப்பட ஆரம்பிச்சது. ஃபாரின் மீடியா கூட இதை பற்றி ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் அர்பன் ஹங்கர்ஸ் இது ஒரு யூனிக் மாடல் என்று பல எக்ஸ்பர்ட் பேசினாங்க. சில மாநிலங்களை கூட இதே மாதிரி திட்டத்தை காப்பி பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒரு லோக்கல் கவர்மெண்ட் ஸ்கீம் நேஷனல் லெவல் டிஸ்கஷனாக மாற ஆரம்பித்தது. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மாவோட மக்களிடம் இன்னும் பெரிய எமோஷனல் இமேஜ் பெற்றாங்க. பல ஏழை மக்கள் அவரை உண்மையிலேயே அம்மா என்று ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அரசியல்வாதிகள் ப்ராமிசஸ் நிறைய கொடுப்பாங்க, ஆனால் தினமும் பசியை குறைக்கும் திட்டம் ரொம்ப ரேர். அதனால தான் இந்த திட்டம் சாதாரண கேண்டீனாக இல்லாமல் ஒரு எமோஷனல் சிம்பிளாக மாறிடுச்சு. ஆனால் எந்த பெரிய திட்டத்துக்கும் வர்ற மாதிரி இதற்கும் ஒரு இருண்ட காலம் மெதுவாக ஆரம்பிக்க தொடங்கிச்சு. ஆண்டுகள் கடந்து போக போக அம்மா உணவகம் தமிழ்நாட்டின் ஒரு அடையாளமாக மாற ஆரம்பிச்சது. சென்னை மட்டும் இல்லை, பிற நகரங்களிலும் இந்த திட்டம் விரிவாக்கப்பட்டது. காலையில் வேலைக்கு போகும் மக்கள், மருத்துவமனை வாசலில் உறவினரை பார்த்துக்கிட்டு இருந்த குடும்பங்கள், வயதானவர்கள், ஆட்டோ டிரைவர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரு, இப்படி ஆயிரக்கணக்கான மக்களோட தினசரி வாழ்க்கையில் அம்மா உணவகம் ஒரு பகுதியாக மாறிடுச்சு. பலருக்கு அது வெறும் கேண்டீன் இல்லை, இன்று பட்டினி படுக்க வேண்டியதில்லை என்று நிம்மதி கொடுத்த இடம். காலையில் பல அம்மா உணவகம் முன்னாடி நீளமான கியூ நிற்கும். சிலர் ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கிட்டு அமைதியாக நின்றுப்பாங்க. சிலருக்கு அந்த 1 ரூபாய் இட்லி தான் அன்றைய முதல் சாப்பாடு. கிச்சனுக்குள்ள பெரிய பெரிய பாத்திரங்களில் ஸ்டீம் எடுத்துக்கொண்டே இருக்கும். பெண்கள் வேக வேகமாக இட்லி எடுத்து பிளேட்டில் வைப்பாங்க. ஒரு பக்கம் சாம்பார் வாசனை, இன்னொரு பக்கம் ஹங்கிரியாக காத்திருக்கும் மக்கள். அந்த அட்மாஸ்பியர் ஒரு எமோஷனல் சீன் மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே சாப்பிட வந்த ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் ஸ்டோரி இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒரு வயதான தாத்தா தினமும் அங்கே வந்து சாப்பிடுவாராம். அவரிடம் ஒரு நாள் ஏன் தினமும் இங்கே தான் வாரீங்க என்று கேட்டப்போ அவர் சொன்ன பதில் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. எனக்கு பென்ஷன் வருது, ஆனால் மெடிசன் வாங்கின பிறகு ஹோட்டலில் சாப்பிட காசு இருக்காது. இங்கே வந்தால் குறைந்த காசில் வயிறு நிறைய சாப்பிட முடியும். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்டோரிஸ் அம்மா உணவகத்துக்கு பின்னாடி இருந்துச்சு. கேமராவில் கேப்சர் ஆகாத கதைகள் பலதும் இருந்துச்சு, நியூஸில் வராத வாழ்க்கைகளும் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே நடந்த மனிதர்களோட போராட்டங்கள். இந்த திட்டம் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது மனிதர்களோட டிக்னிட்டியை காப்பாற்றியது. ஒரு ஏழை மனிதன் பசிச்சு இருந்தாலும் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. 5 ரூபா இருந்தால் கூட அவன் மரியாதையோட போய் சாப்பிட முடியும். அதுதான் இந்த திட்டத்தோட பிக்கஸ்ட் சக்ஸஸாக கருதப்பட்டுச்சு. பல எக்ஸ்பர்ட் கூட பின்னாடி இதை பற்றி பேசும்போது ஃபுட் செக்யூரிட்டி இஸ் டிக்னிட்டி என்று சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு உணவு கிடைப்பது என்பது வெறும் சர்வைவல் கிடையாது, அது அவனோட மரியாதை. அதுக்குள்ளேயே ஜெயலலிதா அம்மா தமிழ்நாட்டில் இன்னும் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் இமேஜ் உருவாகி கொண்டிருந்தாங்க. அம்மா பிராண்ட் ஒரு எமோஷனாகி மாறிவிட்டது. மக்கள் அம்மா வாட்டர், அம்மா பார்மசி, அம்மா சால்ட் என்று சொல்லும்போது கூட அவங்களோட மனசுக்குள்ள ஃபஸ்ட்டு நினைவுக்கு வந்தது அம்மா உணவகம் தான். ஏன்னா மற்ற திட்டங்கள் வாழ்க்கையை ஈஸி பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த திட்டம் நேரடியாக பசியை டச் பண்ணிச்சு. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. 2016 தமிழ்நாட்டையே அதிர வைத்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஜெயலலிதா அம்மா மரணமடைந்தார். அந்த நியூஸ் வெளியான நாளில் தமிழ்நாடு முழுக்க ஒரு எமோஷனல் சைலன்ஸ் இருந்தது. பலர் அதிர்ச்சியிலேயே இருந்தாங்க, சிலர் அழுதாங்க,
சிலர் நம்பவே முடியல. அந்த நேரத்தில் அம்மா உணவகம் முன்னாடி மக்கள் கூட்டம் இருந்துச்சு. ஆனால் அந்த க்ரௌட்ல ஒரு வேற மாதிரியான ஃபீலிங் இருந்தது. இந்த திட்டம் இனிமேலும் தொடருமா என்ற பயம். அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் ஸ்லோலியா மாற ஆரம்பிச்சிச்சு. லீடர்ஷிப் சேஞ்ச் ஆச்சு. இன்டர்னல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக தொடங்கிடுச்சு. புதிய அரசியல் டென்ஷன், இப்படி பல விஷயங்கள் நடந்துச்சு. அந்த சேஞ்ச் அம்மா உணவகம் மேலேயும் தாக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. சில இடங்களில் மெயின்டெனன்ஸ் சரியில்லை என்று கம்ப்ளைண்ட் வந்துச்சு. சில பிரான்ச்சஸில் ஃபுட் குவாலிட்டி குறைந்ததாக மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. இன்னும் சில இடங்களில் ஒர்க்கர்ஸுக்கு சம்பளம் லேட்டாக வந்ததாகவும் ரிப்போர்ட் வந்தது. அதோட இன்ஃப்ளேஷன் வேகமாக உயர ஆரம்பிச்சிச்சு. அரிசி விலை, கேஸ் சிலிண்டர் விலை, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே போனது. அந்த சூழ்நிலையில் ₹1 இட்லி விற்பது கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் பேர்டனாக மாற ஆரம்பிச்சது. சிலர் அதை லாஸ் ப்ராஜெக்ட் என்று கிரிட்டிசைஸ் பண்ணினாங்க. இது எக்கானமிக்கலி சஸ்டைனபிள் இல்லை என்று எக்ஸ்பர்ட் டிபேட் பண்ணினாங்க. ஆனால் மறுபக்கம் ஏழை மக்கள் ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னாங்க, நஷ்டம்னு கணக்கு பார்க்கலாம், ஆனால் பசியை எப்படி கணக்கு போட முடியும். அதுதான் இந்த திட்டத்தை சாதாரண அரசியல் டிஸ்கஷன்லேருந்து எமோஷனல் டிஸ்கஷனாக மாறிடுச்சு. கொஞ்ச காலத்துக்கு பிறகு சில அம்மா உணவகம் பிரான்ச்சஸ் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சது. சில இடங்களில் ஆப்ரேஷன் ரெடியூஸ் பண்ணப்பட்டது. அந்த நியூஸ் வெளியே வர ஆரம்பித்த உடனே சோசியல் மீடியா முழுக்க ரியாக்ஷன் வெடிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. பல ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணாங்க. இந்த கேண்டீன் மூடப்பட்டால் நாங்கள் எங்கே போவோம் என்று கேள்வி கேட்டாங்க. குறிப்பாக டெய்லி வேஜஸ் ஒர்க்கர்ஸு இது பெரிய ஷாக்காக இருந்தது. ஏன்னா சிட்டியில் லோ பட்ஜெட்டில் க்ளீன் ஃபுட் கிடைக்கும் இடங்கள் ரொம்ப குறைவு. ஒரு ஆட்டோ டிரைவர் இன்டர்வியூவில் சொன்னார், பெட்ரோல் விலை உயருது, வீட்டு செலவு உயருது, ஆனால் நாங்கள் சம்ஹவ் சர்வை பண்ணினோம். காரணம் அம்மா உணவகம். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் மக்கள் மனசை ரொம்ப டச் பண்ணிச்சு. இது வெறும் ஃபுட் ஸ்கீம் இல்லை, பலரின் சர்வைவல் சிஸ்டமாக இருந்தது என்பதை சொசைட்டி புரிந்து கொள்ள ஆரம்பிக்க தொடங்கிச்சு. அதற்கு பிறகு அரசியல் ப்ரெஷர் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் கிரிட்டிசைஸ் பண்ணினாங்க, மக்கள் டிமாண்ட் பண்ணினாங்க, சோசியல் மீடியா கம்பெயின் நடந்தது. அம்மா உணவகம் சேவ் பண்ணுங்க என்று ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனது. ஏன்னா சில திட்டங்கள் பேப்பரில் மட்டும் இருக்கலாம், ஆனால் சில திட்டங்கள் நேரடியாக மக்களின் வயிற்றோட கனெக்ட் ஆகிருக்கும். அம்மா உணவகம் அந்த கேட்டகரியில் இருந்துச்சு. அந்த ப்ரெஷருக்கு பிறகுதான் மீண்டும் பல இடங்களில் அம்மா உணவகம் ரீஓப்பன் பண்ணும் முயற்சிகள் ஆரம்பிச்சிச்சு. மீண்டும் அம்மா உணவகம் பற்றிய பேச்சு தமிழ்நாட்டில் அதிகரிக்க ஆரம்பித்தப்போ ஒரு விஷயம் கிளியராக தெரிய வந்துச்சு. இந்த திட்டம் வெறும் அரசியல் சிம்பிள் இல்லை, இது உண்மையிலேயே மக்கள் வாழ்க்கையோட கலந்து போயிடுச்சு. குறிப்பாக சென்னை மாதிரி பெரிய நகரங்களில் சர்வேலுக்காக தினமும் போராடிக்கிட்டு இருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த உணவகம் ஒரு சைலண்ட் சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தது. காலையில் சென்ட்ரல் ஸ்டேஷன் அருகே வேலை தேடி நிற்கும் கூலி தொழிலாளிகள், மருத்துவமனைக்கு வெளியே பேஷண்ட் அட்டெண்டண்டாக தூங்கி கிடக்கும் குடும்பங்கள், காலேஜ் படிக்க பார்ட் டைம் வேலை பண்ணுற ஸ்டூடெண்ட், டெலிவரி பாய்ஸு, சானிடேஷன் ஒர்க்கர்ஸு, இவங்களோட வாழ்க்கையில் அம்மா உணவகம் ஒரு ரொட்டீனாக மாறிவிட்டது. சிலருக்கு அது காலை உணவு, சிலருக்கு அது மதிய உணவு, இன்னும் சிலருக்கு அது அன்றைய ஒரே ஒரு உணவு தான். அதனால தான் சில பிரான்ச்சஸ் க்ளோஸ் ஆன நியூஸ் வந்தப்போ மக்கள் எமோஷனலாக ரியாக்ட் பண்ணினாங்க. சோசியல் மீடியாவில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் சுட்டி காட்டப்பட்டு இருந்துச்சு, ₹1 இட்லி கூட கிடைக்காத நிலை வந்துடுச்சா? அந்த கொஸ்டின் பின்னாடி பொலிட்டிக்ஸ் இருந்திருக்கலாம், டிபேட் இருந்திருக்கலாம், ஆனால் அதை விட பெரிய உண்மை ஒன்று இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இன்னும் பல தினசரி சாப்பாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா உணவகம் அந்த ரியாலிட்டியை தினமும் ரிமைண்ட் பண்ணி கொண்டு இருந்தது. அந்த நேரத்தில் பல யூடியூப் சேனல்கள் நியூஸ் டிபேட்ஸு, பப்ளிக் இன்டர்வியூஸு எல்லாமே ஒரே டாபிக் பற்றி பேச ஆரம்பித்தது. இந்த திட்டம் தொடரணுமா இல்லையா? சிலர் கவர்மெண்ட்டுக்கு ஹியூஜ் லாஸ் என்று சொன்னாங்க, சிலர் இது வெல்ஃபேர் இன்வெஸ்ட்மெண்ட் என்று ஆர்கியூ பண்ணினாங்க. ஆனால் ஒரு சாதாரண லேபருக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான், ₹10 வயிறு நிறைய சாப்பாடு முடியும். அதுதான். அதற்கு பிறகு மக்கள் டிமாண்ட் அதிகரிக்க அரசாங்கத்திலிருந்தும் மீண்டும் நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிச்சு. சில இடங்களில் ரெனோவேஷன் நடந்தது, சில பிரான்ச்சஸில் ரீஓப்பன் பண்ணப்பட்டது, க்ளீன் லைன்ஸில் இம்ப்ரூவ் பண்ணப்பட்டது, ஒர்க்கர்ஸ் மீண்டும் வேலைக்கு அழைக்கப்பட்டாங்க. பல இடங்களில் மக்கள் கிளாப் அடித்து வெல்கம் பண்ணிய வீடியோஸ் கூட சோசியல் மீடியாவில் வைரல் ஆனது. அது ஒரு சாதாரண ரீஓப்பனிங் மாதிரி தெரியலை, பலருக்கு அது திரும்ப கிடைத்த நிம்மதி மாதிரி இருந்தது. ஒரு வயதான பாட்டி ரீஓப்பன் ஆன கேண்டீனுக்குள்ளே போய் அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த வீடியோ ஒரு நாள் வைரல் ஆயிடுச்சு. அந்த வீடியோவில் ரிப்போர்ட் கேட்டால், அம்மா உணவகம் மீண்டும் திறந்ததுக்கு என்ன ஃபீல்? அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்போ மீண்டும் நாங்கள் பட்டினி படுக்க வேண்டாம். அந்த ஒரு சென்டென்ஸில் இந்த திட்டத்தோட முழு மீனிங்கும் அடங்கியிருக்கு. ஏன்னா ஒரு பெரிய அரசியல் ஸ்பீச்சஸ், எலெக்ஷன் கம்பெயின், ப்ராமிசஸ் இவை எல்லாம் சில நாட்கள் மட்டும்தான் பேசப்படும். ஆனால் ஒரு மனிதனின் பசியை குறைக்கும் விஷயம் அவனோட வாழ்க்கை முழுக்க நினைவில்
இருக்கும். இன்று கூட தமிழ்நாட்டில் பல அம்மா உணவகம் பிரான்ச்சைஸ் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கு. ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலை, இன்ஃப்ளேஷன் உயர்ந்தாலும், சிட்டி எக்ஸ்பென்சஸ் அதிகரித்தாலும் இன்னும் சில இடங்களில் அந்த ₹1 இட்லி கிடைக்கிறது. அதுதான் இந்த திட்டத்தோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஏன்னா உலகமே மாடர்ன் ஆகி கொண்டிருக்கும் நேரத்தில் கூட ஒரு அரசு ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் சாப்பாடு கிடைக்கணும்னு என்று தொடர்ந்து முயற்சி பண்ணி கொண்டிருப்பது சாதாரண விஷயம் இல்லை. பல ஃபாரின் ரிசர்ச்சர்ஸ் கூட இந்த திட்டத்தை ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. அர்பன் பொவர்ட்டி, ஃபுட் செக்யூரிட்டி, வெல்ஃபேர் பாலிடிக்ஸ், இப்படி பல டாப்பிக்கில் அம்மா உணவகம் எக்ஸாம்பிளாக பேசப்பட்டது. சில எக்ஸ்பர்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி திட்டங்கள் பொலிட்டிக்ஸ்க்காக உருவாக்கப்படுவதில்லை, சொசைட்டி ஸ்டேபிளாக இருக்க வேண்டும்னு உருவாக்கப்படுது. அது உண்மையும் கூட. ஏன்னா பசி அதிகமானால் சமூகம் ஒரு நாளும் அமைதியாக இருக்காது. அதனால தான் அம்மா உணவகம் வெறும் கேண்டீனாக இல்லை, அது தமிழ்நாட்டின் சமூக அரசியலின் ஒரு சிம்பிளாகவே மாறி போயிடுச்சு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமை தாண்டி அது ஒரு எமோஷனாக இருந்துச்சு. ஒரு ஒர்க்கருக்கு அது சர்வைவலாக இருந்துச்சு. ஒரு ஓல்ட் ஏஜ் மனிதனுக்கு அது சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு. ஒரு பேஷண்ட் அட்டெண்டன்ட்டுக்கு அது ரிலீஃபாக இருந்துச்சு. ஒரு ப்ரூஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஹோப்பாக இருந்துச்சு. இன்று கூட காலையில் சில அம்மா உணவகம் முன்னாடி நின்று மக்கள் சாப்பிடும் காட்சியை பார்த்தா அந்த அட்மாஸ்பியரில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சைலன்ஸ் இருக்கும். யாரும் பெரியதாக பேச மாட்டாங்க, எல்லாரும் அமைதியாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த பிளேட்டில் இருக்கும் சாப்பாடு வெறும் உணவு இல்லை, அது ஒரு அவங்கள பட்டினி இருந்து காப்பாற்றிய நம்பிக்கை. அதனால தான் அம்மா உணவகம் என்ற பெயர் தமிழ்நாட்டில் இன்னும் உயிரோட இருக்கு. ₹1 இட்லி, ஆனால் அதனோட மதிப்பு பலருக்கு ஒரு உயிருக்கு சமமான ஒரு இது. அம்மா உணவகம் மீண்டும் திறக்கப்பட்டது என்ற செய்தி வெளியான உடனே பலருக்கு அது சாதாரண நியூஸாக தெரியல. ஏன்னா அந்த பெயர் தமிழ்நாட்டில் வெறும் கேண்டீன் பெயராக இருக்கல, அது பல ஏழை மக்களின் தினசரி வாழ்க்கையோட கலந்திருந்த ஒரு உணர்வு. காலையில் வேலைக்கு போகிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் அட்டெண்டன்டாக இருப்பார்கள். இவங்களுக்கு எல்லாம் குறைந்த விலையில் வயிறு நிறைய சாப்பாடு ஒரு இடம் என்றால் அது அம்மா உணவகம் தான். இந்த திட்டத்தை ஆரம்பித்தப்போ பலருக்கும் அது சாதாரண அரசியல் திட்டமா என்று தோணுச்சு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே சிச்சுவேஷன் மாற ஆரம்பிச்சிச்சு. ₹1 இட்லி, ₹5 சாம்பார் சாதம், ₹3 தயிர் சாதம், இந்த ப்ரைஸில் சாப்பாடு கிடைப்பது ஏழை மக்களுக்கு பெரிய உதவியாக மாறிடுச்சு. குறிப்பாக தினக்கூலி வேலை செய்கிற மக்களுக்கு இந்த திட்டம் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. அம்மா உணவகத்தோட பிக்கஸ்ட் சக்ஸஸ்னால் அது வெறும் சீஃப் ஃபர்ஸ்ட் கொடுக்குற மரியாதையோட சாப்பிட ஒரு இடம். யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு லேபரை பக்கத்தில் ஒரு ஓபி ஸ்டாப் கூட உட்காந்து சாப்பிடும். அதனால தான் இந்த திட்டம் மக்கள் மனசுக்குள்ளே வேகமாக இடம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி பல பேருக்கு ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் இருக்குது, பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது, லக்ஸரி ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் அம்மா உணவகத்தில் நம்பி தான் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான இம்பேக்ட். ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்தாலும், சிட்டி மாடர்ன் ஆனாலும், பசி மட்டும் இன்னும் ஏழை மனிதனை விடலை. ஒரு காலத்தில் சிலர் அம்மா உணவகம் பற்றி கிண்டல் பண்ணினாங்க. ₹1 சாப்பாடு கொடுத்து என்ன சேஞ்ச் ஆக போகுது என்று கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ₹1 இட்லி தான் பல குடும்பங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸை குறைச்சது. பல பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்காக எக்ஸ்ட்ரா காசு சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. பல ஓல்டு ஏஜ் மனிதர்களுக்கு இந்த சாப்பாடு கிடைக்குமா என்ற பயத்தை குறைத்தது. அதனால தான் அம்மா உணவகம் பற்றிய டிஸ்கஷன் வந்தாலே மக்கள் எமோஷ்னலாக ரியாக்டாக பண்ணுறாங்க. ஏன்னா அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெஷர் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. அந்த கேண்டீனில் சாப்பிட்ட ஒரு லேபருக்கு தான் அதன் உண்மையான மதிப்பு தெரியும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, பல ஃபாரின் மீடியா ரிப்போர்ட் கூட இந்த திட்டத்தை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறாங்க. லோ காஸ்ட் அர்பன் ஃபுட் மாடல் என்று டிஸ்கிரைப் பண்ணினாங்க. சில ரிசர்ச்சில் இந்த ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா உலகத்தில் பல நகரங்கள் புவர்ட்டியை கண்ட்ரோல் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் நேரடியாக சீப் ஃபுட்ஸ் கொடுத்து ஹங்கரை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவே அம்மா உணவகத்தை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சு. இன்று கூட சில அம்மா உணவகம் கிச்சனுக்குள்ளே போனால் அந்த சேம் ஸ்டீம், அந்த சேம் ஸ்டீல் பிளேட், அந்த சேம் சிம்பிள் ஃபுட் இன்னும் இருக்குது. காலம் மாறி இருக்கலாம், அரசியல் மாறி இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு பிளேட் சாப்பாட்டுக்காக வர்ற மக்களின் நிலை இன்னும் முழுசாக மாறல. அதனால தான் அம்மா உணவகம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமாக ஆயிருக்கலாம், ஆனால் மக்கள் மனசுக்குள்ளே அது ஒரு உணவாக மாறிடுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அம்மா உணவகத்தில் வேஸ்ட் ரொம்ப குறைவாக தான் வரும் என்று பலர் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வர்ற மக்கள் ஃபுட் வேல்யூ தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, பசியோடு வருவாங்க. அதனால் பிளேட்டில் எடுத்த சாப்பாட்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த சீன் சில நேரம் எமோஷ்னலாக இருக்கும். அமைதியாக உட்காந்து சாப்பிட்ற மக்கள் யாரும் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் ஸ்லோ ஆஃப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் முக்கியம் ஒரே விஷயம், பசி அடங்கணும். அதனால தான் அம்மா உணவகம் பற்றிய மெமரிஸ் இன்றைக்கும் பலரிடம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சிலர் அதை பொலிட்டிக்ஸாக பார்ப்பாங்க, சிலர் வெல்ஃபேர் ஸ்கீமாக பார்ப்பாங்க. ஆனால் பல ஏழை மக்களுக்கு அது அதை விட பெரிய விஷயம்.
வயிறு காலியாக இருந்த நாளில் எங்களை பட்டினி படுக்க விடாத இடம். அதுதான் அவங்களோட உண்மையான ஃபீலிங். அதனால தான் இன்று கூட தமிழ்நாட்டில் அம்மா உணவகம் என்ற பெயர் கேட்டாலே பலருக்கு ஆட்டோமேட்டிக்லி அந்த ₹1 இட்லி நினைவுக்கு வருது. இந்த 2026 கவர்மெண்ட் இப்போது எல்லா இடத்துலையும் அம்மா உணவகத்தை திருப்பவும் தொடங்க போகிறாங்க. உண்மையில் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதலாவதாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களும். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.